thank you so much for coming and உங்களுக்கு எங்களோட தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி தீபாவளி. and எங்க வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லிடுங்க. இமியம் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பசங்களோட ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப அட்டகாசமா இருந்தது, ரொம்ப ஜாலியாவே என்ஜாய் பண்ணிட்டு தான். ஓகே, ஸோ நீங்க இங்க யார்கிட்டயாவது குறிப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நீங்க ஏதாவது கேட்டே ஆகணும். ஸோ அதனால இங்க இருக்க யாரை வேணாலும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணலாம், நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமா ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேவா? கேட்டரிங் அப்படின்றது வந்து எல்லாருமே கேர்ள்ஸ் தான் சமைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாய்ஸ் நீங்க எல்லாரும் எப்படி வந்து இந்த ஒரு இதை வந்து சூஸ் பண்ணீங்க? கேட்டரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? யாரை இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணி இதை கேட்க போறீங்க? கம் ஆன். ஒருத்தர் ஹைட்டா இருந்தாரே அவரு. அதாவது இங்க வாய, இந்த சைல்டு மேல வந்து எல்லாருக்கும் ஒரு கண்ணு, அதுக்கான ரீசன் எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே, கண்ணு உன் மேல கண்ணு வச்சுட்டாங்க, சோ அதனால பதில் சொல்லிதான் ஆகணும். ஆக்சுவலா குக்கிங் பாத்தீங்கன்னா வீட்டை பொறுத்தவரை மட்டும் தான் பொண்ணுங்க, வெளியே போயிட்டீங்கன்னா ஹோட்டலும் சரி எந்த இன்ஸ்டியூட் இருந்தாலும் பசங்க தான். ஓகே, சோ நீங்க ஏன் அதை சூஸ் பண்ணீங்கன்னு தான் கேக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. சீரியஸ்லி எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. உங்களுக்கு எப்படி வந்துது அந்த இன்ட்ரெஸ்ட்? அதான் சொல்றேன்ல, வீட்ல மட்டும் தான் பொண்ணு குக்கிங் அப்படின்றது, வெளியே போயிட்டா எங்க இருந்தாலும் பசங்க தான். ஓகே, சோ அதனால எங்களுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், நான் செய்யறேன் அப்படின்றீங்களா? சரி, ஓகே, இதுக்கு மேல கேள்வி கேட்டா நீ என்ன டென்ஷனா மறைக்கிற, அதனால நான் விட்டுறேன். ஓகே, அடுத்ததா வேற யார்கிட்ட क्वेश्चन கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஷார்ட்டா இருந்தாங்களே ஒருத்தங்க, துருதுருன்னு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. துரு எங்க ஆளு அப்ஸ்கா ஆயிட்டானா? இத இவன் தானா? அதே இவ்ளோ பயந்து பாக்குறேன். அவன் அப்படிதான், ரொம்ப இன்னசென்ட்னு நினைப்பா உனக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இவங்க கிட்ட என்ன பாயிண்ட் அவுட் பண்றீங்க? இங்க இருக்கவங்களே யாரையாவது கலாய்க்கணும்னா ஃபர்ஸ்ட் யாரை கலாய்ப்பீங்க? என்னைய தான் கலாய்ப்பான். அவன் வேற யாரை கலாய்ப்பான்? போய் இந்த கேள்வி அவனை கேக்குறீங்களே, என்னைய விட்டுட்டு வேற யாராவது கேளுங்க. சரி, இவங்களை விட்டு வேற யாராவது கலாய்க்கணும்னா யாரை கலாய்ப்பீங்க? வெரி குட் क्वेश्चन டா. கம் ஆன் ஆன்சர். எல்லாமே फ्रेंड्स தான். ஓ நடிக்காத, உனக்கு யாரு தெரிஞ்சது? ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எனிமி தான் கேக்கல. கலாய்க்கிறதா இருந்தா யாரை கலாய்ப்பா? அவ்வளவுதான். உங்களை தான் கலாய்க்கணும். டேய், நான் இல்லடா, இந்த ஆட்டத்திலே நான் கிடையாது. இவங்களை விட்டுருங்க, மத்தவங்க யாரை கலாய்ப்பீங்க? फ्रेंड्स. ஓகே, சோ மணி. ஆனா மணி வந்துட்டு செம்ம, ஏன் தெரியுமா? சோ அவரோட இனிஷியலோட தான் எப்பவுமே அவரோட பேர்லாம் கரெக்டா சொல்லணும்னு நினைப்பாரு. ஓகே மணி, உங்களை கலாய்க்கணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்றீங்க நீங்க இதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் தான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க திருப்பி கலாய்க்க மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும், அப்புறம் என்ன திருப்பி கலாய்க்கிறது? அதாவது வேமா சூசூலாம் நம்ம கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, அவன் என்ன கலாச்சாரம் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதானே, என்னதான் கலாச்சாரம் நம்ம திருப்பி கலாய்தான், அவனை திருப்பி கலாய்க்கிறதா. ஓகே, சோ என்ஜாய் பண்றீங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச். அண்ட் நான் இங்க ஒருத்தவங்க யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சிக்காத ஏதாவது ஒருத்தவங்களை சிக்குவோமா? அதோ அவங்கள புடிங்க. எஸ், கம் பாலா சூர்யா கார்த்தி. இது என்ன ஓசியா? அத போடுறதுதான் போடுற, கரெக்டா போட வேண்டியதா? யாரோட பேரையும் எழுதிட்டு வந்திருக்க? சரி, ஓகே. அண்ட் உங்க பேர் என்ன சொன்னீங்க? கார்த்தி. சோ கார்த்தி, இப்போ வந்துட்டு நம்மளுடைய ஷாலுமா இங்க இருக்காங்க. ஷாலுமா கிட்ட ஏதாவது क्वेश्चन கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? எது வேணா கேட்கலாம், ஷாலுமா தைரியமா ஆன்சர் பண்ணுவாங்க. எந்த இன்ட்ரெஸ்ட்ல நீங்க நடிக்க போனீங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் நார்மலி வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுகிட்டே இருப்பேன். அதில் ஒரு ஃபோட்டோ வந்து ஹாஃப் சாரியில் உள்ள ஒரு பிக் இருந்தது. அவங்க டைரக்டர் வந்து இந்த கேரக்டருக்காக ஸ்பெசிஃபிக்காக அவங்க தேடும் போது அந்த பிக்சர் பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த மூவிக்கு ஆடிஷன் ஒரே நாளில் கூப்பிட்டு அன்னைக்கே ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டுருடா. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு மட்டும்தான் அமையுது. ஸோ அதனால வந்து அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஹாப்பி திவாலி விஷஸ். ஸோ பிரின்சிபல் சார் கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கேட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேளுங்க அப்படின்னாங்க. ஸோ ஆனால் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இதை செஞ்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ண நான் முடியாது, நம்ம மேம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இல்ல என்னால முடியாது, ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், இதுக்கு மேல என்னால அடி வாங்க முடியாது, அதனால நீங்களே டேஸ்ட் பண்ணிருங்க. இல்ல சும்மா சொன்னேன், இட்ஸ் வெரி வெரி குட். எஸ், அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க கேக் கட் பண்ணிடணுமா? இது வந்துட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பெஷலான ப்ரிப்பரேஷன். கம் ஆன். So Diwali special. So எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பியா இந்த கேக்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஊட்டி விடுறதா இருந்தா யாருக்கு வேணாலும் நீங்க ஊட்டி விடலாம். சார் போங்க சார். This is too much. This is too much. ஓகே, சோ கடைசில நீங்க சாப்பிடவே இல்ல தானே?
இது நான் எடுத்துக்கிறேன். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? வெனிலா? எஸ், so soft, right? So பயங்கரமா செஞ்சிருக்காங்க. So இந்த செஞ்ச கை எங்க? ஓகே, so பரவாயில்ல. And have thank you so much. Okay, so தீபாவளிக்காக ஸ்பெஷலான நம்மளோட கேக்க வந்துட்டு ஷாலுமா கட் பண்ணிட்டாங்க. So ஷாலுமா, அடுத்தது உங்களுக்கான ஸ்வீட் வேணுமா இல்ல நீங்க வந்துட்டு ரைஸ் வெரைட்டி என்ன டேஸ்ட் பண்ண போறீங்க? ஸ்வீட் தான். ஓகே, நீங்க அடுத்ததா ரவா லட்டு இருக்கு. So you can taste that. ஓகே. இது யார் செஞ்சா ஃபர்ஸ்ட்? இந்த அன்பான மன்னவன் தான். சாப்பிடுங்க. நான் ரவா லட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல. உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? இதுக்கு கமெண்ட் ஏதாவது சொல்றீங்களா? நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட். ஏன்னா உனக்கே சொல்றதுக்கு இல்ல, அதான் உண்மை. சரி, ஓகே, சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. சோ அடுத்ததா என்ன டேஸ்ட் பண்ண போறீங்க? யூ ஹேவ் அல்வா இருக்கு. இது பர்ஃபியாமா? இல்லம்மா, எனக்கு தெரியாதுமா. பர்ஃபி தான். பாதாம் பர்ஃபியாம்பா. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? கையில தான் எடுத்து சாப்பிடணுமா அத? இது மேம் ஏதோ திட்டு வராங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவங்க பேஸ் எக்ஸ்பிரஷனுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கு. என்ன ஃபீல் பண்றீங்க? உள்ள ஏதாவது செய்யுதா? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. நல்லா இருக்கா? கேஷ்யூ வந்து இது தெரியுது. நல்லா இருக்கா? டிஃபரெண்டா இருக்கு. கேஷ்யூவா பாதாம்? அமுல், நான் உங்களை கேட்கவே இல்ல அமுல். நீங்க கொஞ்ச நேரம் அந்த பக்கம் திரும்புங்க. அவங்க செஞ்சாங்கன்றதுக்காக அதை சொல்றாங்களா? சரி, ஓகே. இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏன்னா அமுல் தான் செஞ்சது அது. அப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சோ அடுத்துதான் வந்துட்டு என்னோட செல்லம் வந்து செஞ்சதை சாப்பிடுங்க. என் செல்லம் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சது. நான் இதை வச்சு சாப்பிட்டேன். ஆமா, செய்ய சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சோ அடுத்ததா இது வந்து நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் அது யார் செஞ்சாங்கன்னு சொல்றேன். எஸ், இட்ஸ் வெரி ஹார்ட் நவ், ரைட்? இதை வந்து சூடா சாப்பிட்டுருக்க வேண்டியது. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட வேண்டியதா இருக்கு. பட் இது என்னன்னு தெரிஞ்சதா? சம் ரோல் நல்லா இருக்கு, பட் ஹார்டா இருக்கு. அவ்வளவுதான். நல்லா இருக்கு. இட்ஸ் குட், ரைட்? சோ எனி இது நீங்க புலாவ் இன்னும் சாப்பிடல, சோ அதையும் டேஸ்ட் பண்ணி பாத்துருங்க. எனக்கு வெஜிடேரியன் ஃபேவரட் சொன்னேன். ஃபுல்லாவே வெஜிடேரியன்ல செஞ்சு சமைச்சேன். Thank you so much. எப்படி இருந்தது? என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு ஷோக்கு வந்து நான் இருக்கிறேன். அண்ட் இங்க வந்ததும் எனக்கு என்னமோ நான் வெளிய இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வரவே இல்லை. ஒரு பாயிண்ட் கூட வரவே இல்லை. ஐ ஃபெல் லைக் நான் ரொம்ப நாள் பழகின ஒரு பீப்புளோட தான் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி கிளாட் பிகாஸ் லைக் தீபாவளி அன்னைக்கு நான் உங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரின்சிபல் சார், உங்க சிஷியர்களா என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணிருக்கான்னு பாத்தீங்க. ஸோ இப்போ என்ன பதில் சொல்றீங்க? எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க மேடம், எப்பயும் நல்லா பண்ணுவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு நம்மளோட தீபாவளி ரொம்ப ஹாப்பியாவே போச்சு. சோ நம்மளோட எம்ஜிஆர் உடைய கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த என்ஜாய்மெண்ட்ல நிறைய வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் அதையும் நம்மளோட கெஸ்ட் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நீங்களும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இந்த தீபாவளிக்காக. அண்ட் ஹாவ் அ சேஃப் தீபாவளி, அதுதான் நான் சொல்லிக்கிறது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமைக்கிறது அப்படின்றது பொதுவா வந்துட்டு லேடிஸ் தான் செய்யற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஜென்ஸ் செய்யறாங்க அப்படின்னும் போது சோ என்னதான் வந்துட்டு வீட்ல இருக்கிற 3 பேர் 4 பேருக்கு மேக்ஸிமம் லேடிஸால சமைக்க முடியும், அதிகபட்சம் 10 பேர். ஆனா ஒரு ஹோட்டல்ல லட்சக்கணக்கில் 1000 கணக்கிலேயே சமைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளோட பாய்ஸால மட்டும்தான் முடியும். சோ அதனால ரொம்ப அழகா நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்துட்டு நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் அவங்களுக்காக ஸ்பெஷலான தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளோட ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சோ மீண்டும் இதே மாதிரியான ஒரு அழகான நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நம்மளோட கெஸ்ட். சோ ஷாலுமாக்காகவும் நம்ம தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அண்ட் நீங்களும் வந்துட்டு சேஃபான தீபாவளியா கொண்டாடுங்க. யார் வீட்லயாவது ராக்கெட்டை கொண்டு போய் விட்டுறாதீங்க. சோ நம்ம வீட்ல மேல விடுங்க. டே முடிய போதுரா, இப்பயும் உங்க கவுண்டரை நிறுத்தலையாடா நீங்க? சரி, ஓகே, நான் கிளம்பிக்கிறேங்க. சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். Until then, it's Tata bye from உங்கள் பிரியமுள்ள பிரியா.